ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை திரும்பவும் இன்னொரு புது வ்ளாகில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் நாகர்கோவில் விசிட் பண்ணது ஒரு ஷார்ட் ட்ரிப் அப்படின்றதுனால, ஸோ அந்த டேஸ்க்குள்ளே எந்தெந்த முக்கியமான இடங்கள்லாம் கவர் பண்ண முடியுமோ அதை ஓரளவுக்கு கவர் பண்ணோம். அப்படி நாகர்கோவிலில் உள்ள சில ஃபேமஸ் ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் நாங்கள் வந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நாகர்கோவில் ஃபுட் வ்ளாக். எப்படி இருக்கு? வாயில் இப்போ தான் வச்சு அதுக்குள்ள சூப்பருங்கிற நல்லா இருக்கும் தெரியுமா? உன்னோட ஃபேவரட் கீ ரோஸ்ட் கௌரி சங்கர். ஆமா, இங்க உள்ள தோசை வடை எப்படி இருக்கு? சாப்பிடு. பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன வெள்ளமடத்துக்கு ஆட்டோ ரைட் ஆனால் கொஞ்சம் கிளியர் ஆகுது. ஃபஸ்ட்டு டார்கெட்டாக ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. அடுத்து நாங்கள் வந்திருக்கிறது ஹோட்டல் பிரபுவுக்கு. இது நாகர்கோவிலில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேமஸ் நான்வெஜ் ஹோட்டல். இங்கேயும் நம்ம ஃபேமிலி க்ரௌட் நிறைய பார்க்கலாம். ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறது 2 நார்மல் சிக்கன் பிரியாணி அண்டு 1 நாட்டுக்கோழி பிரியாணி. நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறது கண்ட்ரி சிக்கன் பிரியாணி தான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஹோட்டலில் ரொம்ப வருஷமாக இருக்குது. இன்னொன்று, நம்ம ஹோட்டலுக்கு வந்தால் வாட்டர் தனியாக ஆர்டர் பண்ணுவோம். ஆனால் நாகர்கோவிலில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல்ஸில் பார்த்திங்கன்னா வேறு கலந்த ஒரு ஹாட் வாட்டர் தான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு ஹைலைட்டே இந்த கிரேவி தான். அதை அந்த பிரியாணியோடு சேர்த்து சாப்பிடும்போது டெலிஷியஸாக இருக்கும். ஸோ அப்படி என்ன தான் கலக்கிறாங்கன்னு தெரியாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அடுத்து நாங்கள் வந்திருக்கிறது வாரன்ஸ் ஐஸ்கிரீம் ஷாப். இந்த ஐஸ்கிரீம் ஷாப் நம்ம இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும்போது, சுதந்திரம் கிடைக்கும் போதே அந்த வருஷத்துலேயே ஆரம்பித்தது. ஸோ மோர் தேன் 75 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக நாகர்கோவிலில் ரன் ஆகிட்டு இருக்கிற ஐஸ்கிரீம் ஷாப். இவங்களோட ஸ்பெஷாலிட்டியாக இவங்க சொல்கிறது என்னென்னா, அவங்களோட ஐஸ்கிரீமில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ண மாட்டோம் அப்படின்றது தான். வாரன்ஸ் அப்படின்ற நேமை கேட்ட உடனே ஒருவேளை இதோட ஃபவுண்டர் இங்கிலீஷ் பீப்புள் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு தோணும். ஆனால் இதோட ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா மிஸ்டர் பரமேஸ்வரன். அவரோட செகண்ட் நேமை வச்சு தான் இந்த ஷாப்க்கு வாரன்ஸ் ஐஸ்கிரீம் ஷாப்க்கு நேம் வச்சுருக்காங்க.
ஒவ்வொரு ஷாப்புக்குமே அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சாலட் ரொம்ப ஃபேமஸ், அதுக்கு அடுத்து ஜெல்லி ஐஸ்கிரீமும் ஃபேமஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஃபலூடா அதுவும் வந்து இங்கே நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் வந்து 3மே ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவ்வளோதான் வந்தாச்சு. இந்த சைடு இருந்து பில்டிங் அதோ மலையில தெரியல ஒரு பில்டிங். அதான் அந்த ப்ளூ காம்பினேஷனோட தெரியுது. பதனி குடிப்பாங்க இங்க. பதனி பயங்கர ஃபேமஸ். பாட்டியம்மா பதனி எவ்வளவு? பதனி எவ்வளவு? 25 ரூபா. இது எப்போ இன்னைக்கு காலைல உள்ளதா? இப்போ கொண்டு வந்ததுதான். காட்டுங்க பாப்போம். எல்லாம் உள்ள ஈயால இருக்குதா? தேனீச்சூளம். உளும். தேனீச்சூளம் தான் பையனுக்கு மவுஸ். இது வயித்தவனு கலக்கிறாதா? அதெல்லாம் ஒண்ணு செய்யாது. எப்படி இப்படி வச்சிட்டு அதுல வாயில வச்சிட்டு. இதுல வாயில. இது 25 ரூபா. ஆமா. சரி. இப்படியா? ஆமா. ஈ இருக்கா காட்டுங்க. இதுல கல்லுக்கு ஷர்ட்ல போடு. மெதுவாடு. கருப்பட்டிலாம் காய்ச்சி கருப்பட்டிக்குமா என்ன ஆயிடுவாங்க. கருப்பட்டி எவ்வளவு கிலோ? கிலோ 300 ரூபாயா நான் காய்க்கிறது. முடியாது வாங்குவாங்க நாங்க காய்க்கிறது. பாடி காய்க்கிறது. காட்டு 1 கிலோ கட்டாலும் 4 கிலோ கட்டாங்க. கருப்பட்டி எல்லாருக்கும் கல்கண்டு வச்சிருக்கேன். அது வரும்போது வேணா வாங்கிக்கிறோம். எப்படி இருக்கு டேஸ்ட்? நல்லா இருக்குமா? இப்ப இறக்குனது. வாங்க குடிக்கிட்டோம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எப்படி பையனு சூப்பரா இருக்கையா. நான் விக்கலாம். நீங்க ஒன்று குடிங்களா? குடிங்க. வாங்க வாங்க. பையனு ஒண்ணு சேது வாங்க. நல்லது உடம்பு. என்னல சொம்பு? என்னங்க சொம்பு என்னல? 25. எப்படி இருக்கு? இனிப்பா இருக்கு? எப்படி பதநீர்? சூப்பரா பதநீர் கீழே தண்ணி எல்லாம் சேப்பல, லைட்டா சேப்பல. இது கிட்ட எவ்வளவு தேனி இருக்கு அந்த இதுல பேர், உள்ள பேர், இதுல பேர், இதுல பேர் ஃபில்டர் பண்ணி இல்ல. இது தேனியா? தேனிஸ். இன்னொன்னு ஊத்தணுமா தம்பி? எவ்வளவு இருக்கு? இது எப்படி இருக்கு? நீங்க குடிச்சு பார்த்தா நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு இன்னொன்னு ஊத்தட்டா? கூட ஒண்ணு குடிங்க. பட்டையா. நான் எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. என் 11 வயசுல நான் இது மாதிரி பணம் இதுக்கு கூட்டிட்டு போய் முன்னாடி உண்டு இப்ப அதுக்கப்புறம் கோசலை யாரா வந்தா கோசலை பாட்டிக்கிட்ட வயலி குடிங்க. இங்கதான் எப்போ இங்கதான் வரணும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வருவேன். மற்ற நாள் சாயந்தரம் நான் பையன் காய்க்கணும்லாமா சோறு பஞ்சி சாப்பிட்டு பையன் காய் பிள்ளைங்க பையன் காய்ச்சா தான் காய்ச்சிடுவேன். காய்ச்சிட்டு வாங்கிட்டு சாயந்தரம் 3 மணிக்கு இதில் வருவேன். சாயந்தரம்னா மதியம். சரி சரி. ஒரு நாள் ஃபுல்லா இப்ப இங்கதான் இருப்பீங்க? காலையில ஆமா வந்தோம்னா ராத்திரி 6 மணிக்கு போவோம். கருப்பட்டி இருக்கு உங்களுக்கு? ஆமா நல்லா இருக்குது. நான் வச்சிருக்கேன். நான் காய்க்கிறது தான். இது ஒரு வண்டியில 2 பழம் வந்து பாட்டிட்ட கருப்பட்டி, பாட்டி காய்ச்ச கருப்பட்டி அதை காமிங்க. நீங்க காமிங்க. ஒரிஜினல் கருப்பட்டி. ஆமா ஆமா. வீட்டுலன்னா நாங்க காய்ச்சி கருப்பட்டி பரம்பல வச்சிருவோம். இது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விலை கூடும். இப்போ 300 ரூபான்னு கொடுக்கலாமா? இப்ப எவ்வளவுன்னு குடிக்கீங்க? 300 ரூபான்னு கொடுக்கும். முந்தி பிறகுன்னு கொஞ்ச நாள் கழிச்சுன்னா 350 ரூபா அப்படி விலை வரும். வச்சு போடுவோம். இது இலகாம இருக்குமா? இது நல்ல புளி உள்ள முடியாது வைக்கிறது கடத்துக்கு வரமா.
இப்படி புளி உள்ள முடியாது வேக்காடு வச்சா இலவே இலகாது. இது இலகாது. ஆமா, இந்த மாதிரி இருந்தா இலகாது. இப்படி வேக்காடு வைக்கணும். ஒரிஜினல் வேக்காடு எடுத்தா எடைக்கு போயிருவாங்க, கொஞ்சம் எடை வைப்பாங்க. ஈ வருது. ஒரிஜினல் கருப்பட்டி இது. ஆமா. ஓகே. பாட்டி பண்ண பணம் கற்கண்ட பாரு. நல்ல காய் நல்ல காயோ போட்டு எடுப்பேன். இது வந்து இது இருமல் சளி இது பால்ல போட்டு மஞ்சள் போட்டு குடிச்சா நல்லா நெஞ்சு வெளியுது. இது 1/2 கிலோ 250 ரூபான்னு கொடுப்பேன். இது 1/2 கிலோ. 1 கிலோ வந்து 500 ரூபான்னு எடுத்தாங்க வியாபாரி. அதனால 1/2 கிலோ ஒவ்வொரு கிலோ எடுத்துக்கிட்டோம்னா அதனால இது 1/2 கிலோ போடுவேன். அது 1 கிலோ போடுவேன். சரி சரி. ஆமா, சின்ன நாங்கள் திருநெல்வேலியில் இருக்கிற எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்தோம். திருநெல்வேலி வரைக்கும் வந்துட்டு அல்வா வாங்காமல் போக முடியுமா? அல்வாவுக்கு வந்து 2-3 கடைங்க ஃபேமஸ். அதில் ஒன்று சாந்தி ஸ்வீட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் சாந்தி ஸ்வீட்ஸில் வாங்கிட்டு அடுத்து இப்போ நாங்கள் வந்திருக்கிறது லக்ஷ்மி விலாஸ். இது ஒரிஜினல் சாந்தி ஸ்வீட்ஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கும். இந்த கடையுமே ரொம்ப வருஷமாக இருக்குது. அல்வாவுக்கு ரொம்ப ஃபேமஸான கடை. அது மட்டும் இல்லாமல் இருட்டு கடையும் பயங்கர ஃபேமஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது டவுனில் இருக்குது. அது மட்டும் இல்லை, லேட் ஈவினிங்கில் ஓப்பன் பண்ணுறதுனால எங்களால் அங்கே போக முடியல. இங்கே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். எங்களோட நாகர்கோவில் ஃபுட் ப்ளாகை உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்த்தீங்க, இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். See you in the next video. Thank you.